ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். சார், என்டிஏ கூட்டணியில தாவேகா வருவாரா? ஏன்னா திஸ் இஸ் பீன் a $1 million question ரைட் நவ். எல்லாருமே 110 சீட்டு கேட்டாங்க, 100 சீட்டு கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காத்தால எடப்பாடி அந்த மாதிரி ஒரு டாக்கே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் அதே அந்த இடத்துல பியூஷ் கோயலோ இல்லைன்னா வேற யாருமே அதை ரிஜெக்ட் பண்ணல சார். ஐ திங்க் சம்திங் இஸ் குக்கிங் இன் த பேக்ரவுண்ட். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சம்திங் ஹேஸ் பீன் குக்கிங், கொஞ்ச நாளாவே இதாயிட்டு இருக்கு. ஆனா அத இது என்டையர்லி ஃபார் விஜய் டு டிசைன். ஓகே, பாருங்க, இப்போ ஆல்ரெடி நீங்க சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பல கருத்துக்கள் சொல்வது என்னன்னா, விஜய்க்கு இந்த தேர்தல் ஹஸ் டர்ன்ட் அவுட் டு பி டிஃபரண்ட் தேன் வாட் ஹி எக்ஸ்பெக்டட். அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கு மாறுபட்ட இதுல நிலைமை வந்திருக்கு. அந்த நிலைமையில அவருக்கு இந்த தேர்தல்ல அவர் என்ன சாதிக்கணும்னு விரும்புறாருன்னு, தன்னோட ஈர்ப்பு சக்தியை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவும் தன் புது கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டு இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணணுமா, இல்ல அவரோட இந்த முதல் இது என்னன்னா, இந்த டிஎம்கேக்கு எதிர்த்து ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், டிஎம்கேக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த தேர்தலில் அவங்களை வீழ்த்தணும், அந்த இதுவா இருந்தாருன்னா எப்படி போவதுதான் கொஸ்டின். ஏன்னா அட் த சேம் டைம் அவருக்கு என்னன்னா, இவ்வளவுனா சொல்லிட்டு எப்படி நான் டக்குன்னு எப்படி போகுது. இரண்டாவது, இப்ப இருக்கிற நிலைமையில அவர் எப்படி இபிஎஸ் ஒத்துக்கிறது. ஏன்னா எந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் ஏடிஎம்கேயோட தான் மெயின் விஷயம். ஆமா, இது பாஜக தலைவர்கள் விரும்புகிறார்கள், பாஜக தலைவர்கள் பின்ன பேக்டிராப்ல இதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அது வேற ஒரு விஷயம். பட் மெயின் விஷயம் என்னன்னா, இதை இபிஎஸும் விஜயும் எடுக்க வேண்டிய முடிவு. இப்ப பாருங்க, அவருக்கு முன்னாடி இப்போ ஒரு இந்த இக்கட்டான ஒரு சங்கடமான நிலைமை. ஏன்னா அவருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, அதிமுக கிட்டக்கு அமைப்பு இருக்குது, அதுல பாஜக ஒண்ணுமே இல்லை, அதுக்கு ஒண்ணும் தேவையில்லை, சரி அப்படி நினைச்சிருந்தா கூட இத கனெக்ட் பண்ணக்கூடிய சக்தி பிஜேபிக்கு இருக்குது. சார், ஆனா 110 சீட் வரைக்கும் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கசியுது சார். 110 கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தட்ஸ் ஈக்குவல் டு 50-50 இல்லையா? நம்ம 117 போது and we have seen the history. EPS has been a hard negotiator, one of the best negotiators I've seen in politics. So அவரு 110க்கு ஒத்துப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் இந்த நேரத்துல, ஏன்னா அவரே பாருங்க, இப்ப மற்ற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோடய ரொம்ப ஹெவி நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் விரும்புவது என்னன்னா, அட்லீஸ்ட் 150 தொகுதிகளா நம்ம போட்டியிடணும். 170 வெளியில சொல்றாங்க, ஆனா அட்லீஸ்ட் ஒரு 150 நம்ம போட்டியிடணும். அப்படி இருக்கும்போது சரி, விஜய் வராரு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சானா சரி, அது 130 பண்ணிக்கலாம், 110 பண்ணிக்கலாம். அதாவது அது கூட ரொம்ப டூ டேஞ்சரஸ். ஏன் சார் டேஞ்சரஸ்னு சொல்றீங்க? what do you mean by dangerous? இல்ல, டேஞ்சரஸ் என்னன்னா, இங்க பாருங்க, அதிமுக இருக்கிற இன்னைக்கு கமாண்ட் பொசிஷன் வந்துருச்சு. நேற்றுக்கு பாருங்க, என்டிஏ திருச்சியில் நடந்த பிரதமரோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா குட் ரிசப்ஷன். அண்ட் அதை தவிர்த்து இபிஎஸ் அவர் நேற்றுக்கு ஃபேஸ் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் வேர் டு டூ ஃபேஸ் ரீடிங், அவர் ஹி அப்பியர்ஸ் கான்ஃபிடென்ட். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவருக்கு. இந்த நேரத்தில் அவர் கான்ஃபிடன்ஸ் விஜய் வராரு அப்படின்றதுனாலயா இல்ல சொந்த இதுல அவர் he is able to see that it is DMK versus ADMK fight between two alliances. அதுங்கிறது அவர் போற இடத்துல அவர் கிடைக்கிற ரிசப்ஷன், பல மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்றாரு, இடத்துல ஃபீட்பேக் அதுதான் வருது. அதே நேரத்தில் பாருங்க, திமுக கூட்டணிக்குள்ள வெளியில எல்லாம் இது இருக்குது, பட் உள்ளுக்குள்ள சம்வேர் எல்லாம் the energy has started dipping. ஓகே, கோர்ஸ் இப்போ இந்த நேரம் ஒன்று தேதிகள் அனௌன்ஸ் பண்ணல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா the entire campaign rests on Stalin. Okay. And he is not as energetic as before. சரி, அலையன்ஸ் பண்ணிட்டாரு, இப்ப காங்கிரஸோடையும் பண்ணிட்டாரு, காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்த பிறகு கூட பல பிரச்சனைகள் அதுல இருக்குது. அது என்ன ஒரு ஆப்டிக்ஸ்க்காக தான் பண்ணாரு. சரி, காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னா இதாகும். இது ஒரு பக்கம்.
இன்னொரு விஷயம் பாருங்க, திருப்பி திருப்பி இதை நம்ம மறந்துடுறோம். விஜய் சேருவாரா? ஏன்னா அதிமுகக்கும் விஜயோட கட்சி சில முக்கிய நபர்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை மின்னியே நடந்தது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரதுக்கு முன்னாடி பேச்சு நடந்தது. அங்கேயும் இதே பிரச்சனை தான் வந்தது, யார் சிஎம் ப்ரொஜெக்ட் பண்றது. இப்ப இங்கேயும் அதே தான். ஏன்னா ஆல்ரெடி ஒன் அலையன்ஸ் டிக்ளேர்ட் சிஎம் ஃபேஸ். ஆமா. என்டிஏக்கு இபிஎஸ் தான் இதுல. இந்த இடத்துல வேற யாராவது வரணும்னா they have to come with only one இது, that is to finish டிஎம்கே. இதுல பாருங்க, எல்லாரும் ஒரு அது விஜய் இது ஏத்துக்கிறாரோ இல்லையோ, எல்லாரும் சொல்வது என்னன்னா விஜய் கொஞ்சம் டாக்டிக்கலா போறோம்னு விரும்பினார்னா, ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு டாக்டிக்ஸ் வேண்டியிருக்கு. கொள்கை ஒரு பக்கம், டாக்டிக்ஸ் ஒரு பக்கம். ஆனா அவர் கொள்கை எதிரின்னு வேற சொல்லிட்டாரு சார். அது ஊழல் எதிரி அப்படின்ற வேற வந்து அதிமுக சொல்லிட்டாரு. சோ இவர் ஒருவேளை வந்தாருன்னா அந்த ஜெல் ஆகுன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அது அது அவர் வந்துட்டாரு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய முடிவு எடுத்து, அது வேற மாதிரி கெமிஸ்ட்ரி வந்துடும். ஓ, வேற மாதிரி கம்ப்ளீட்டா திமுக வேணது அதே சொல்லலாம், எங்களை அவங்களோட கை குலுக்கிக்கிட்டு அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சியை ஊழலா தான் பார்ப்பாங்க. அதிமுக செய்த பீரியட்ல நடந்த ஊழலை பத்தி இப்ப உடனே வராது. இவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்த அப்புறம் வரும், ஓ அப்போ இப்படித்தானே பண்ணாங்கன்னு. இன்னைக்கு நிலைமையில என்ன, திமுக தலைமையில நடந்த ஊழல்கள், திமுக தலைமையில நடந்த அரசுல பல இது எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் மக்கள் ஆர் அஜிடேட்டட். அது லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இந்த இது இது இட் இஸ் நவ் கமிங். எவ்வளவுதான் அவர் ஸ்டாலின் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாரு, எக்கச்சக்கமா பணம் எடுத்துக்கோ எல்லாம் கொடுக்குறாரு. இருந்தும் பாருங்க அந்த சரி அன்னைக்கு ஹெட்லைன்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அது நோபடி ரொம்ப பெரிய டாக்கிங் பாயிண்ட் கிடையாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து சேர்றதுக்கு முன்னாடிதான் அவ்வளவு பெரிய இஷ்யூஸ் என்ன மாட்டாங்களா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனா வந்து இந்த ஸ்டாண்ட் அப்படியே இருக்கு. தே ஹவ் பீன் டுகெதர் ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அது பாருங்க, இப்ப ஆல்ரெடி 28 சீட்டுன்னு ஆயிடுச்சு. 28 30 கீழே தான் இருக்க போகுது பிஜேபிக்கு. சரி, அதுல இவங்க விரும்புறது என்ன, நாங்க ஜெயிக்கிற சீட்டா கொடுங்க, அதிகமா சீட்டு வாங்கிட்டு நாங்க ஜெயிச்சது கம்மியா இருக்க வேண்டாம், அதுதான் பேசுறாங்க. ஐ டோன்ட் திங்க் அது ஒரு பெரிய பிரச்சனையா வராது. அப்படி சொல்றீங்க. ஏன்னா பிஜேபியோட இது என்னன்னா, நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணோம் நல்ல வின்னு, பட் அட் த சேம் டைம் they want to help EPS also. EPS இந்த இபிஎஸ் தலைமையில் இருக்க அதிமுக ஜெயிச்சானோ, அதனால்தான் பாருங்க டிடிவியை கொண்டு வந்தது, இதை கொண்டு வந்து. ஏன்னா பின்னாடி இந்த செமெண்டோட வேலை இவங்க தான் பண்ணிருக்காங்க பாஜக. அதனால பாருங்க, ஆனா விஜய் தான் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் பாருங்க. ஏன்னா அவர் வந்து இப்ப சீமானோட கேஸ் வேறுங்க. சீமான் பாருங்க, அது தனித்து நின்னே போட்டிட்டு வர்றாரு அவரு. அவர் திருப்பி திருப்பி பல நேர்காணல சொல்வது என்னன்னா, இதுதான் எனக்கு பலம், நான் யாரு கூட போக மாட்டேங்கிறது என் பலம். சரி, எனக்கு இதுவரை ஒரு சீட்டு கிடைக்கல, இவ்வளவு தேர்தல்ல 3-4 தேர்தல் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, பரவாயில்ல. பட் when people think of me they will know that I stand. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இன்று போய் நாளைக்கு இப்படியே போய்கிட்டே இருந்தா எப்பதான் சார் வந்து ஒரு முடிவே இல்ல. அவர் என்ன சொல்றாரு, என் ஐடென்டிட்டியை நான் டைல்யூட் பண்ண முடியாது. அவர் எதிர்பார்க்கிறார் என்ன, அட்லீஸ்ட் எப்பாவது நமக்கு கதவு திறக்காதா சட்டசபையோட கதவு. எதிர்பார்க்கறீங்களா சார்? இல்ல, அவர் வந்து ஒரு, ஆனா ஒண்ணுங்க, அவருக்கு இருக்க வேண்டியது புண்ணு இருக்கதான் செய்யறது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை வச்சிருக்காரு, அவர் கட்சிக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்னம் இல்ல ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்காரு. அந்த ஐடென்டிட்டி இஸ் அட்ராக்டிங் பீப்புள், தோ இட் இஸ் நாட் பவர்ஃபுல் இனஃப் டு வின் சீட்ஸ். பட் இந்த தரம் அது அப்படியே இருக்குமா நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் பாருங்க, ரொம்ப பெருசா 234 தொகுதியில முன்னெல்லாம் போட்டிட்டார், எல்லாம் டெபாசிட் போச்சு, அந்த மாதிரி பண்ணல. ஒரு 60-50 சீட்ல தான் போக்கஸ் பண்றாரு. அந்த 50-60 கூட அவர் என்ன நினைக்கிறாரு, அதுல இருந்து ஒரு 10 தேராதான்னு நினைக்கிறாரு, 8 9 10, அதெல்லாம் ரொம்ப பெரிய ஃபிகர்.
இஸ் வெரி, ஏன்னா அந்த ஐடென்டிட்டி இப்போ அவர் டைல்யூட் பண்ண விரும்ப மாட்டார். சரி, ஓகே. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு அதிமுக, நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுல ஒரு ஓட்டையை போடுறாரு சார் விஜய். இப்போ விஜய் வந்தார 110 சீட்டு வேணாம், 110 வேணாம், இல்லை ஒரு 60 இல்லை 75 ஃபைனலாக டிசைட் ஆகுதுன்னா அது எங்கேருந்து சார் அந்த ஓட்டையிலேருந்து எடுப்பாரு? ஏன்னா வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க பிஜேபி 28லேருந்து 30 கேட்குறாங்க, டிடிவி கொஞ்சம் கேட்குறாரு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, மற்ற அந்த கூட்டணிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. அப்படின்னும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதிமுக உங்களோட சீட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டினா வந்து பிஜேபியிலேருந்து எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார் அந்த ஜெல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இல்ல ஒரு விஷயங்க, இப்ப வந்து என்ன இது இருந்தாலும் 125 சீட்டு கீழே போக முடியாது அதிமுக கண்டெஸ்ட் பண்றதுக்கு. சரி. அது நான் சொல்வதே ஒரு, ஏன்னா அவ்வளவெல்லாம் கீழே போக மாட்டாங்க அவங்க. ஏன்னா they cannot go beyond 130 பக்கம் கீழே இறங்க மாட்டாங்க. இந்த நேரத்துல விஜய் என்னன்னா he has to become modest. பட் இவ்வளவு, ஆனா அவர்கிட்ட என்னென்ன பாருங்க, அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லை. பாருங்க, ஒரு நேர்காணல் நடந்தது, ஒரு 60 பேருக்கா கூப்பிட்டு 60 தொகுதிக்கா பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒன்னும் இது வரல. சரி, அவருக்கே அவர் எல்லா இடத்துலயும் போட்டியிட நினைச்சா கூட கேண்டிடேட் சரியா இல்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அவருக்கு இந்த தரம் ஓட்டு, அதாவது இந்த தரம் பாருங்க அவருக்கு மெய்டன் அட்டெம்ப்ட். ஆமா, மெய்டன் அட்டெம்ப்ட். ஆமா, அந்த மெய்டன் அட்டெம்ப்ட்ல அவர் கொஞ்சம் டாக்டிக்கலா போகணும். பிடிவாதம் இருந்தான்னா அவருக்கு தான் அது லாஸா இருக்கும். ஓகே. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் நவ இஸ் டைம் இஸ் நாட் குட். பாருங்க, ஏதோ ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் எங்கேயோ போச்சு. அண்ட் எல்லாத்துலயுமே காரணம் பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லாத ஒரு கட்சினால, அனுபவம் இல்லாத சில தலைவர்கள் அவர்கிட்ட ஒன்றும் சரியா இல்லை. அவங்களுக்கு they don't have people. ஓகே, நீங்க அப்படிதான் ஃபீல் பண்றீங்க இல்லையா? பாருங்க, he could have been guided better. நிச்சயமா ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது வந்து எவ்ரி ஒன் ஆர் சேயிங் தட் ஹி குட் ஹவ் டன் இட் டிஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த பர்சனல் லைஃப் ஆஃப் எனி பொலிட்டீஷியன் சார். ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது நெகட்டிவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஹி குட் ஹவ் கைடட் பெட்டர், அதனால நெகோசியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி பார்க்கலீங்க. நான் அவர் பர்சனல் லைஃப் பற்றியே நான் போல, அதோட ஃபேக்டர் ப்ளஸ்ஸா மைனஸா அதுக்கிட்ட போகல. நம்ம அது போகாம நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற பிளஸஸ் என்ன இருக்கு, அவர்கிட்ட இருக்கிறது அவரோட அட்ராக்ஷன் பவர். ஆமா, அவரோட ஈர்ப்பு சக்தி தான் அவருக்கு பிளஸ் பாயிண்ட். கரெக்ட். அது ஒண்ணுதான் இருக்குது. அவர் ஒரு ஆக்டர், அவருக்கு பெரும்பாலும் ஒரு பாப்புலர் ஆக்டர், ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த ஒண்ணுதான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல ஒரு அரசியல் கட்சின்னு வரும் பொழுது அதுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு தேவை. அது அந்த அமைப்புங்கிறது பூத் லெவல் வரல் இருக்கணும். ஓட்டர்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து ஓட்டு போடணும். அதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவர்கிட்ட இருந்த டைமும் ரொம்ப பாதி நேரம் அந்த படம் ஜனநாயகன் எடுக்கிறதுல போயிடுச்சு. he lost lot of time. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நடந்தது அவரோட ரேலிஸ் எல்லாம். அதுல கரூர் சம்பவம். அதுக்கு பிறகு இவர் he got hurt. பாருங்க, அவருக்கு கரூர் சம்பவமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதுக்கப்புறமே முழிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும். ஏன்னா அப்பவே சப்போர்ட் வந்தது அவருக்கு. இபிஎஸ் கூட சப்போர்ட் பண்ணார் அவரை, பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு, காங்கிரஸ் கூட அவர் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு, அதெல்லாம் அவர் யூட்டிலைஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில ஆயிட்டாரு. தட் இஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நீங்க ரொம்ப யூ கெட் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆஃப் யுவர் செல்ஃப், பட் யூ ஹேவ் சம் ப்ராப்ளம். அப்புறம் எம்ஜிஆரோட கம்பேரிசன்ல அது வந்து சரி வராது. இப்ப என்ன சொல்றாங்க, பலமுறை சொல்றாங்களே, எம்ஜிஆர் திமுகலயே ஊறினவர் அவர். இன்ஃபேக்ட் நான் ஒரு கமெண்டேட்டர் பார்த்தேன், அவர் சொல்றாரு அதிமுகங்கிறது திமுகல உருவாக்கப்பட்டது. ஆமாமா, திமுக இல்ல, பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடி ஒரு அதிமுக இருந்தது. ஓ, ஓகே. கலைஞருக்கு எதிர்த்து ஒரு கவுண்டர் பாயிண்ட் மாதிரி அவர் இருந்தாரு. ஓகே. அதுக்கு பிறகு வந்த பிறகு பாருங்க, 72 வெளியில வந்து 77 தான் தேர்தல், 5 வருடம். அந்த 5 வருட பீரியட்ல பாருங்க, த்ரூ அவுட் டூரிங், த்ரூ அவுட் இது ஒரு பக்கம் அவரோட திரைப்படமும் இதுவும், இன்னொரு பக்கமும் he was focusing and he attracted lot of people from DMK, former ministers, functionaries, எல்லாரும் அரசியலில் அனுபவம் உள்ளவர்கள் தான் வந்தாங்க அவர்கிட்ட. ரைட். யங் ஃபேஸஸ் கம்மி, ஃப்ரெஷ் ஃபேஸஸ் கம்மி. பட் இங்க அப்படி இல்லைங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு
ஒரு அவருக்கு எங்க போனாலும் கூட்டம் வர்றது சரிங்க. பட் எலெக்ஷன்ஸ், ஃபைட்டிங் எலெக்ஷன் இஸ் குவைட் அது. ஏன்னா இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஹூம்? அகேன்ஸ்ட் டிஎம்கே. என்னதான் சொல்லுங்க, டிஎம்கேவோட ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். ரைட். அதை மேட்ச் பண்றதுக்கு ஹி நீட்ஸ் ஹெல்ப். ஓகே, ரைட்.